Hello my dear students, Ionic Equilibrium chapter லிருந்து evaluate yourself questionsல question number 6 தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். Calculate the pH of 10 power minus 8m H2SO4. இந்த questionல sulfuric acidோட pH கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். யூசுவலா questionல ஒரு strong acid குடுக்கிறப்ப அதோட கான்சென்ட்ரேஷன் என்ன கொடுக்கறாங்களோ அதையே டைரக்டா நம்ம H3O+ கான்சென்ட்ரேஷனா சப்ஸ்டிட்யூட் பண்ணி pH கண்டுபிடிப்போம். பட் சில டைம்ல நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு கொஷின் தான் இது, ஒரு ஆசிட் தான் இது. இந்த கொஷின்ல ரெண்டு விஷயத்துல நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஒன்னு, இங்க கொடுத்திருக்கிற ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட். நீங்க அப்படியே இந்த கான்சென்ட்ரேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. காரணம், கன்சிடர் த டிசோசியேஷன் ஆஃப் H2SO4. இது எப்படி டிசோசியேட் ஆகும்னா 2 H+ அயான்ஸ் ஆகவும் SO4 2- அயான் ஆகவும் டிசோசியேட் ஆகும். ஏன் நான் இதை எழுதுறேன்னா, இங்க இருக்கிறது H3O+ அப்படின்னு நம்ம போட்டா கூட இட் மீன்ஸ் H+ அயான்ஸ் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க சப்போஸ் 1 மோலார் H2SO4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற 2 × 1m H+ அயான்ஸும் 1m, ஏன்னா இங்க ஒரு நம்பரும் இல்லை முன்னாடி, 1m சல்ஃபேட் அயான்ஸும் ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு சொல்லுது. நமக்கு சல்ஃபேட் அயான்ஸ்லாம் தேவையில்லை. இங்க pH கண்டுபிடிக்க போறோம். ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் தான் வேணும். ஸோ ஒரு ஆசிட்ல இருந்து எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தா போதும். அப்போ இந்த கொஸ்டின்ல 10⁻⁻8mன்னு சொல்றாங்க. அப்போ H+ அயான் கான்சென்ட்ரேஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்க 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் ஃபார் 1 மோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 × 10⁻⁸ m H+ அயான்ஸ் தான் நம்ம இந்த H3O+ அயான் கான்சென்ட்ரேஷன் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அலர்ட் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது என்ன அலர்ட்? வாட்டர்ல நம்ம ஆசிட், அதாவது இங்க 10⁻⁻8m H2SO4 நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இந்த ஆசிட் ஒரு ஆசிட், காரணம் இது H+ அயான்ஸை கொடுக்கும். அந்த H+ அயான் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம pH கண்டுபிடிக்கிறோம். சரியா? பட் இது இந்த இடத்துல இதுக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம்ல, அந்த வாட்டரும் என்ன பண்ணும், டிசோசியேட் ஆகி H+ அயான்ஸை கொடுக்கும். H+ + OH- அயான்ஸை கொடுக்கும். எப்பவுமே நீங்க என்ன கான்சென்ட்ரேஷன்ல எடுத்துக்கிட்டாலும். பட் இங்க இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கான்சென்ட்ரேஷன். 10⁻⁸m அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த வாட்டர் அயனைஸ் ஆகி H+ ஃபார்ம் பண்ணுதுல, ஆர் H3O+ ஃபார்ம் பண்ணுதுல, அது எவ்வளவு இருக்கும்னா 10⁻⁻7m இருக்கும். ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆசிட தண்ணியில கரைக்கிறப்ப அந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த் 10⁻⁻8m இருக்கிறப்ப ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் 10⁻⁻8m இருக்கு. அந்த தண்ணி, நம்ம எந்த தண்ணியில இதை கரைக்கிறோமோ அதே தண்ணியும் அயனைஸ் ஆகுது. அப்ப H+ அயான் கான்சென்ட்ரேஷன் 10⁻⁻7m இருக்குன்றத எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது 10⁻⁻7, இது 10⁻⁻8. ஸோ இதை நம்மளால இந்த இடத்துல விட்டுற முடியாது. அப்போ இதுவும் கம்மி, இதுவும் கம்மி, ரெண்டு பேரும் ஒரே சொல்யூஷன்ல இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதை தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. இது 10 rupees, கம்மி தானே. இதுவுமே 10 rupees ஆர் 9 rupeesனு கூட வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே கம்மியா இருக்கிறப்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கணும். சப்போஸ் கொஸ்டின்ல நீங்க 10⁻⁻2 ஆர்
1m H2SO4னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10⁻⁷m வாட்டரை கன்சிடர் பண்ணணுமா? ஏன்னா அப்பவும் வாட்டர் இருக்கும், அப்பவும் வாட்டர் அயனைஸ் ஆகும். அது 10⁻⁷m H+ இருக்கும். அப்போ அதை சேர்த்துக்கணுமா? அப்படின்னா அப்போ நீங்கள் அதை சேர்த்துக்க கூடாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க. அப்போ இது அமௌண்ட்டில் பணத்தில் சொன்னால் இது 10,000 இருக்கும். இது ரொம்ப கம்மியில் 10 இருக்கும். அப்போ 10,000 10 நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10,000 தானே. அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த ஆசிட்ஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக, அதாவது 10⁻⁻6m விட கம்மியாக கொடுக்குறப்ப வாட்டர்னால வர்ற ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனான 10⁻⁷ நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா அப்போ இந்த 10⁻⁷ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ pHஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் தெரியணும். இங்கே ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாட்டர்னால வர ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ H3O+ கான்சன்ட்ரேஷன் இங்கே in this case will be equal to H3O+ concentration from H2SO4 plus H3O+ concentration from water. புரியுதா உங்களுக்கு? நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், சல்ஃபியூரிக் ஆசிட்னால இங்கே வர்ற ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து 2 × 10⁻⁸m ப்ளஸ் வாட்டர்னால 10⁻⁷m. எப்போவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி பவர்ஸை ஆட் பண்ணுறப்ப, பவர் வர நம்பரை ஆட் பண்ணுறப்ப பவர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா 0.2 × 10⁻⁷ போட்டுக்கிறேன். இதை வந்து 1 × 10⁻1 தானே, 1 × 10⁻⁷ போட்டுடுறேன். இப்போ 10⁻⁷m நான் வெளியில் போட்டுடுறேன். ஸோ 10⁻⁷m. அப்போ உள்ள யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10⁻⁷m வெளில எடுத்துட்டா இது ஒரு 0.2 இருக்குது. இங்கே 10⁻⁷m வெளில எடுத்துட்டா இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ +1 which is equal to 1.2, 1 plus 0.2, 1.2 into 10⁻⁷m. ஸோ நம்ம H3O+ கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டாக pH is equal to அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்னது? pH is equal to -log H3O+ concentration to the base 10. This is equal to -log base 10 1.2 into 10⁻⁷. இப்போ எப்படியும் 1.2க்கு லாக் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாக் பார்க்குறத இங்கே அவாய்ட் பண்ணவே முடியாது. காரணம் லாகுன்னு ஃபார்முலாலே வந்திருக்கு. பட் லாக் வேல்யூ சிம்பிள் வேல்யூஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக லாக் புக் இல்லாமலே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ப்ரொவைடட் சிம்பிள் வேல்யூஸ் லைக் லாக் 2, 3 இவங்களுக்கெல்லாம் லாக் வேல்யூ நீங்கள் மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன். 1.2 × 10⁻⁷ இருக்குது. இதை நான் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். முதல்ல இதை 12 மாற்றுறேன். அப்போ இன்ட்டு 12னா இன்ட்டு 10⁻⁻1 வரும். ஏற்கனவே 10⁻⁻7 அங்கே இருக்குது. ஸோ 1.2வை 12 × 10⁻⁻1 ஆக்குறேன். அப்போ இது என்ன ஆகும்? 12 × 10⁻⁸ ஆகும். திரும்ப இது என்ன பண்ணுறேன்? 3 × 4 ஆக்குறேன். இன்ட்டு 10⁻⁸ ஆக்குறேன். கரெக்டு தானே? அப்புறம் இது என்ன பண்ணுறேன்? 3 × 4 2² இன்ட்டு 10⁻⁸ வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை கொண்டு போய் லாகில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எல்லாம் ஒன்று தானே. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இஸ் ஈக்குவல் டு -log 10. இதுக்கு பதிலாக அப்படியே இவரை போடுறேன்.
3 into 2 squared into 10 power minus 8. இப்போ இது வந்து என்னன்னா log 3 நம்பர் இருக்கு A, B, C மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்போ லாகை ஒருத்தருக்கும் தனியாக கொடுக்கலாம், நடுவில் ப்ளஸ் வரும். log A plus log B plus log C. இதுதான் அந்த ரூலு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் மைனஸை காமனாக வச்சுக்கோங்க. பாருங்கள் log A log 3 பேஸ் 10 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். இந்த இடத்துல நீங்கள் log 3 ப்ளஸ் போடணுமா இல்லையா, ப்ளஸ் இருக்குல்ல, log 2 squared ப்ளஸ் log 10 power minus 8. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் log 3 அப்படியே போடுறேன், ப்ளஸ் பவர் இருந்துச்சுன்னா எப்போவுமே லாகுக்கு முன்னாடி அந்த பவர் வந்துடும். இப்போ log A பவர் mன்னு வச்சுக்கோங்களேன், இதை m log A அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி இதை 2 log 2ன்னு போடுறேன். இதை மைனஸ் 8 முன்னாடி வந்துடும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 8 log 10. ஓகே, இப்போ மைனஸை போட்டுடுறேன். log 3 பார்த்தீங்கன்னா 0.4771 ப்ளஸ் 2 இன்ட்டு log 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 0.3010 log 2ஓட வேல்யூ 2 log 2 வருது. அப்போ 2 இன்ட்டு இந்த வேல்யூ, அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.6020 வரும். மைனஸ் 8 log 10 பேஸ் 10 வந்து 1 இது, அதனால 8 இன்ட்டு 1 8 முடிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 8லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுறேன். 0.4771 0.6020 அப்போ 19710 வந்துச்சா, 8 இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.0791 மைனஸ் 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 8 வந்து ப்ளஸ் ஆகிடும், இதுக்கு வந்து மைனஸ் வந்துடும். ஸோ 8 மைனஸ் 1.0791. இப்போ 8லேருந்து அதாவது 8.0000 1.0791 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது 10, இது 9997. ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9, 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 7 போச்சுன்னா 2, 9ல் 0 போச்சுன்னா 9, 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6.9209. ஸோ திஸ் இஸ் த pH of 10 power minus 8mH2SO4. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிக்கிச்சுன்னா நமக்கு லாக் ஷீட்டே தேவையில்லை. ப்ரொவைடட் நீங்கள் log 2, log 3, log 5, log 7 இந்த மாதிரி நம்பர்ஸோட லாக் வேல்யூஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Hope this video is useful to you. Thank you.